அட் ப்ரெசண்ட் உங்களோட லைஃப்பில் ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக சீரியஸாக லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை ப்ரேயர்ஸோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த விஷயம் இல்லாட்டினா என் லைஃபே இல்லை, இந்த பர்சனோ இந்த ஜாப்போ இல்லாட்டினா என் வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது, ரொம்ப பயமாக இருக்குது, என் மைண்டில் நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை நான் ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கேன், ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க் போயிட்டே இருக்குது, அதனால் ஈர்ப்பு விதி கூட பயிற்சி பண்ணவே முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலோ, எனக்கு ஒரு ஆசை இல்லைங்க, நிறைய ஆசைகள் இருக்குது, ஒரே டைமில் 2-3 ஆசைகளை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டுன்னு மல்டிபிள் கோல்ஸில் உங்களோட மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை மற்றவங்களுக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்றதுக்காக, எங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வேணும், என்னுடைய அத்தை மாமா நாத்தனார்னு இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் நல்ல பாண்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி மற்றவர்களை சார்ந்து ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பணம், ஜாப், ரிலேஷன்ஷிப், ஹெல்த், இல்லை ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு அவார்ட் ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட டைம் ஷெட்யூல் எப்படி இருக்குது, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கா, இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கா, இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா ரீப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை மல்டிபிள் கோல்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை மற்றவங்களுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த 4 டைப்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு டைப்பை செலக்ட் பண்ணி அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை உங்கள் லைஃப்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணணும்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும், ஏன் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு பின்னாடி ஏதாவது எவிடன்ஸ் சயின்டிஃபிக் ப்ரூவ்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றியும், 4 டைப் ஆஃப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்றத பற்றி 3 பகுதிகளாக இன்றைக்கி வீடியோவில் பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிடுங்க. உங்கள் லைஃப்பை மேம்படுத்துறதுக்காகவும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை ஃபாஸ்ட் அண்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்களை நம்ம இங்கேருந்து கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். எதனால் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்குது அப்படின்ற மாதிரியும், அந்த விஷயத்தை பற்றி நேர்மறையான எண்ணங்களையும் நம்மளுடைய ஆழ் மனசில் நம்ம பதிய வச்சோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இதை நீங்கள் ஈர்ப்பு விதி பயன்படுத்தலை அப்படின்னாலுமே உங்கள் சப்கான்ஷியஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கோ அதுதான் ரியாலிட்டியில் நடந்துகிட்ருக்கு. இந்த சப்கான்ஷியஸில் நம்ம ஆசையை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அஃபர்மேஷன், ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன், 369, 333, 555 இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாம் வேலை செய்கிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். எதனாலனா தண்ணீருக்குன்னு நினைவாற்றலும் இருக்குது, அறிவாற்றலும் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தண்ணீரை பற்றி ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணவர் எமட்டோ ஒரு 20 years கிட்ட இந்த ரிசர்ச் பண்ணி தண்ணீரோட மூலக்கூறுகள் அதோட நினைவு பகுதிக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்டல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. எல்லாமே இந்த உலகத்தில் மூலக்கூறுகளால் தான் உருவாகியிருக்கு. நம்ம அந்த தண்ணீர்கிட்ட நீ நல்லா இருப்ப, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நேர்மறையான வாக்கியங்களை பேசும் பொழுது இந்த மாதிரி அழகான கிறிஸ்டல் ஷேப்ஸ்லையும் ஐ ஹேட் யூ, நான் உன்னை கொன்றுவேன், எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலை அப்படின்னு எதிர்மறையான வாக்கியங்களை பேசும் பொழுது இந்த மாதிரியான கிறிஸ்டல் ஷேப்ஸையும் அது வெளிப்படுத்துச்சு. இதை வச்சு தான் எமட்டோ நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணீர் ரியாக்ட் பண்ணது, அது நம்ம பேசுகிறத நினைவில் வச்சுக்கிறத அப்படின்றத அவர் சொன்னார். இதில் இன்ஸ்பயர்ட் ஆகி வேதா ஆஸ்டின் அப்படின்றவங்க தண்ணீரை இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க,
தண்ணீருக்குன்னு நினைவாற்றல் மட்டும் கிடையாது, அதுக்குன்னு தனி அறிவாற்றலே இருக்குது அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க. தி சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்ற புத்தகத்தில் தன்னுடைய ரிசர்ச் பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஒரு நாள் இவங்களுடைய வயிற்று பகுதியில் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போது பீட்ரி டிஷ், அதாவது ஆய்வுக்கூடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தட்டு மாதிரி கண்ணாடி அமைப்பு, அந்த தட்டில் 3 mm வாட்டர் எடுத்து நெப்பிட்டு தன்னுடைய வயிற்று பகுதிக்கு மேலே வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வைக்கிறாங்க. இந்த தண்ணீரை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அவங்களுடைய யூட்ரஸில் அந்த கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு கட்டி இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ஸ்கேன் சென்டருக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கேயும் அதே கட்டி அதே இடத்துல இருக்குது. அப்போ எவ்வளோ அறிவாற்றலாக அந்த தண்ணீர் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்குன்றதை பாருங்கள். இதை போலவே கண்ணீரை கூட அவங்க எடுத்து பார்த்துருக்காங்க. ஹாப்பினால், பயத்தினால, ஸ்ட்ரெஸ்னாலன்னு வேறு விஷயங்களுக்கு அழுத கண்ணீரோட ஃபோட்டோகிராஃபி வெவ்வேறு விதமாக மாறி வந்திருக்கதா அவங்க பார்க்குறாங்க. ஒருத்தவங்க தன்னோட நோயால் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகி யூரின் பாஸ் பண்ணதுக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த நோயை பற்றி மறந்து யூரின் பாஸ் பண்ணதுக்கும் எடுத்து ஃபோட்டோஸ்கிராஃபி எடுத்து பார்க்கும்போது அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துகிட்டு தன்னோடைய பேபி ஹெல்த்தியாக இருக்கணும்னு அந்த பேபியை நினச்சி அந்த தண்ணீரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு பாதி டம்ளரை வச்சுருக்காங்க. அந்த பாதி டம்ளரில் இந்த தண்ணியை இதே மெத்தடில் ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பார்க்கும் பொழுது எக்ஸாக்டாக அவங்க ஸ்கேனில் இருந்த மாதிரி அதே ஒரு அழகான ஒரு குழந்தையோட வடிவம் அந்த தண்ணீரில் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ தண்ணீர் நம்ம என்ன விஷயங்களை நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்துதுன்றதை இதன் மூலமாக ப்ரூஃப் பண்ணாங்க. இதையும் தாண்டி தண்ணீர்கிட்ட கேட்குறாங்க வேதா ஆஸ்டின், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, என்னை உன்னால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டதுக்கு தண்ணீர் அழகாக ரிப்ளை பண்ணியிருக்கு அவங்களோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை. சூரியகாந்தி விதையை எடுத்து அந்த தண்ணீர் மேலே வைக்கிறாங்க வெறும் 30 செகண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க மெத்தடில் ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது சூரியகாந்தி பூவே அந்த தண்ணீரில் தெரிஞ்சிருக்கு. 8 அப்படின்ற நம்பரை அவங்க உச்சரித்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பார்க்கும் பொழுது 8 அப்படின்ற எண்ணோட வடிவம் அதில் வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணீருக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் பவரும் இருக்கிறத அவங்க உணர்றாங்க. இதை நம்ம வீடுலேயே கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பீட்ரி டிஷ், அந்த ஆராய்ச்சி கூடங்களை யூஸ் பண்ணக்கூடிய அந்த தட்டு மாதிரி அமைப்பை நம்ம வாங்கிக்கணும். 3 mm தண்ணீர் நிரப்பிட்டு அதுக்கிட்ட நம்ம பேச வேண்டியதை பேசலாம், இல்லை ஏதோ ஒரு பொருளை பக்கத்தில் வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டு வெறும் 30 செகண்ட்ஸ் தான். இதை கொண்டுட்டு போய் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உறையாமல் கொஞ்சம் தண்ணீர் கலந்த நிலை இருக்கும் இல்லையா, அந்த நிலையில் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய மொபைலை வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலேவும் நீங்கள் நல்லா அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்கள்கிட்ட தண்ணீர் பேசுகிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க டீட்டெயில்டாக விளக்கியிருக்காங்க. இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பகுதிக்கு வந்துடலாம். ஏதோ ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன், அது நடக்கணும்னா என்ன பண்ணணும், என் ஆள் மனசில் அதை பதிய வைக்கணும். நம்மளுடைய உடம்புல 50லேருந்து 75 விழுக்காடு நீர் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருக்கோம். இந்த நீர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நம்மளுடைய தசைகள், ரத்தம், நம்மளுடைய எலும்பு பகுதி, நுரையீரல், கிட்னி, நம்மளுடைய மூளை பகுதி, இப்படி நிறைய இடங்களில் இந்த தண்ணீர் இருக்குது. நம்ம கைகளில் வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இல்லை நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் எக்ஸ்டர்னல் மெமரியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைக் பென்ட்ரைவாக இருக்கலாம், இல்லை மெமரி கார்டாக இருக்கலாம். அந்த தண்ணீரில் நீங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. அந்த விஷயத்தை அது காப்பி பண்ணிக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு. இதை என்ன பண்ணுதுன்னா நம்மளோட இன்டர்னல் டிவைஸ், நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மெமரியில் இந்த தண்ணீர் போய் அப்படியே பேஸ்ட் பண்ணி இப்போ புரியும். நீங்கள் மெமரி கார்டில் சாங் ஏற்றி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை, அதை உங்களுடைய மொபைலில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு பிடிச்ச சாங் தானே ப்ளே ஆகுது. அதே தான் இங்கே நடக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக வாட்டர் கிட்ட ஸ்டோர் பண்ண அந்த விஷயம் உங்களுடைய சப்கான்ஷியஸில் ஈஸியாக ஸ்டோர் ஆகிறது. இதனால தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கிட்ட நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறது, கோபத்தில் யாரையோ திட்டிக்கிட்டு தண்ணீர் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துடணும். இப்போ நீங்கள் மற்றவருக்காக யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தை நல்ல மார்க் வாங்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட எப்போவுமே திட்டி தண்ணீர் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்க நல்ல மார்க் வாங்குற மாதிரியும் அவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்க மாதிரியும் பேசி அந்த தண்ணீரை அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. நிறைய நேரம் விசுவலைசேஷன் தண்ணீரை கையில் வச்சுட்டு பண்ணாதீங்க. பிகாஸ் விசுவலைசேஷன் நிறைய நேரம் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. 30 to 60 செகண்ட் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணீரை குடிச்சிக்கலாம். ஒரு நாளில் நீங்கள் எத்தனை கோல்ஸுக்கு வேணாலும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே ரூல் என்னென்னா
இப்போது நீங்கள் மார்னிங் 8 o'clock ஒரு டம்ளர் எடுத்து உங்களுடைய பணத்துக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டம்ளர் ஃபுல்லாக பணத்துக்காக மட்டுமே சொல்லி அந்த டம்ளர் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 8:30க்கு குடிக்கிறீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்காக சொல்லி அஃபர்மேஷன் சொல்லி நீங்கள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன், கிராட்டிடியூட் இல்லாட்டா பூஜை, இது 3ல் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர் டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றியோ இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லேயே மொத்தம் 4 டைப் ஆஃப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இருக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்லேயே இந்த பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா அது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். நான் சொல்கிற முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த தண்ணீரோட டேஸ்ட் அண்ட் டென்சிட்டி மாறுறதை கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறது, என்ன வாட்டர் யூஸ் பண்ணணும், என்ன டைமில் நீங்கள் பண்ணணும், இன்கேஸ் மல்டிபிள் கோலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி வந்து டைம் வந்து அலோகேட் பண்ணிக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்காக, உங்களுடைய செடிகளுக்காக நீங்கள் எப்படி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், உங்களுடைய ஹெல்த்துக்காக, உங்களுடைய ஹேர் அண்ட் உங்களுடைய ஸ்கின்னுக்கு, வெயிட் லாஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளோட படிப்புக்காக, உங்களுடைய மனைவி அண்ட் கணவர் இவங்களுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது, பூஜை பண்ணும்போது இதை எப்படியாவது யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஏஞ்சல்ஸ் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக்கை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுடைய மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் 2 cup மெத்தடில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், குளிக்கும்போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு இது கூட என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதை எப்படி யூஸ் பண்ணலாம், உங்களுடைய குக்கிங் வந்து நல்லா இருக்கணும், உங்களுடைய குக்கிங்லேருந்து ஒரு ஆரோக்கியமும் ஒரு அன்பும் உங்கள் வீட்டில் பரவணும்னா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த 4 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை வச்சு பண்ண போகிறோம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னா நார்மல் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், பேத்திங் மெத்தட், 2 cup மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அண்ட் நேச்சுரல் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இந்த 4 டைப்ஸை பற்றி டீட்டெயில்டாக இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. Thank you so much for watching. Happy manifesting. Spread positive vibes.